ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க உய்யாரமாக அமர்ந்து வந்த ஈசன் கழுகு வடிவில் வட்டமிட்ட மகாவிஷ்ணு பக்தி பரவசத்தில் வேண்டிக் கொண்ட பக்தர்கள் நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. நீருக்குள்ளே மூழ்கினாலும் நீதி சாகாது, நெஞ்சுக்குள்ளே வாழும் எங்கள் ஜோதி சாகாது. வீசும் காற்று வந்து விளக்கணைக்கும், வெண்ணிலாவை அது அணைக்கிடுமா, பத்து பான்மலை நிலம் நினைக்கும், அந்த வானம் தன்னை அது நனைந்திடுமா. அல்லை மட்டும் கண்ட கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்ட கல்லடி தெரியாது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க 2000 ஆண்டு பழமையான திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கி பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் சந்திரசேகர சுவாமி திரிபுர சுந்தரி அம்மனை அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் செய்து திருத்தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுக்க சங்கநாதம், கைலாய வாத்தியங்கள், பிரம்மதாளம், நாதஸ்வரம், மேளதாளங்கள் முழங்க சிவனடியார்கள் பக்தி பாடலை பாட தேரின் முன்பாக பள்ளி மாணாக்கர்கள் சிவன், பார்வதி, முருகன், வள்ளி தெய்வானை, விநாயகர் வேடமணிந்து பரதநாட்டியம், கோலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்டவற்றை செய்து காட்டி பிரமிப்புடன் வர அந்த கணம் வானில் கழுகு வடிவில் மகாவிஷ்ணு வந்ததாக பக்தர்கள் ஆரவாரம் செய்து வேண்டிக் கொண்ட காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம்.